ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஃப்சிஐயிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நேற்று ரிலீஸ் ஆன இந்த ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயி அசோசியேஷனுடைய நோட்டீஸில் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்குங்க சார். ஸோ இதனால் இதுதான் ஃபைனல் வேகன்சியா, இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற 2027ன்னு போட்டிருக்கு. இதை பற்றின ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 இமேஜும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நோட்டீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த யூனியன் அப்படி இல்லைனா நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம், யூனியன் லீடர் இல்லைனா அந்த எம்ப்ளாயிக்கு அந்த அசோசியேஷனோட ஹெட் இருக்காங்கல்ல, அவங்க மினிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி அப்ரூவல் கேட்டிருந்தாங்க. அந்த அப்ரூவல் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு ஃபார் ரெக்ரூட்மெண்ட். அதனால் அப்கமிங்கில் நமக்கு எப்போ வேணுனாலும் என்ன வரலாம், நோட்டிஃபிகேஷன் வரலாம். வேகன்சிஸ் எல்லாம் ஆல்ரெடி லாஸ்ட் இயரே வந்து அந்த பிடிஎஃப் ரிலீஸ் ஆயிடுச்சு. 33K அப்படின்னு ஒரு வேகன்சிஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லையா, அது மேபி அதுலேருந்து இன்னும் ஆட் ஆகலாம். சதர்ன் ரீஜியன்ஸ்க்கு இன்னும் வேகன்சிஸ் வரலாம். இதோடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரீஜியனல் வைஸாக வரும். சதர்ன் ரீஜியன்னு போட்டு நம்ம கேரளா, ஸோ சதர்ன் ஸ்டேட்லலாம் ஒன்றா போய் அப்பே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததும் எழுதுங்க. இதில் அசிஸ்டன்ட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதற்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது அப் டு 27 இருக்கும். +3 OBC +5 ஃபார் SC ST கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆவாங்க. மேபி அதுலேருந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா கிளர்க்குக்கெல்லாம் 28 இருக்குது. இதுவும் ஒரு கிளர்க் ஜாப் தான், 27 தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதுதான் ரொம்ப இதுக்கு முன்னாடி நடந்த 3 ரெக்ரூட்மெண்ட்லேயும் இதுதான் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நம்ம கிளர்க் நியூஸுக்குள்ளே வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 11,400 வேகன்சி பேங்க்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான். 2027 அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ஒரு பிடிஎஃப் வந்து 15,000 வேகன்சிஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபார் 2026 அப்படின்னு ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சு. நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க அது இந்த வருஷம் தான் வரப்போகுது. ஸோ அப்போ தமிழ்நாட்டுக்கு 2,000 வேகன்சி இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து இப்போ ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கான வேகன்சியை தான் 2026 to 27 தருவாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2027 to 28 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ எழுதுறோம்ல, அப்ளை பண்ணுறோம்ல, இப்போ வந்துருக்குல்ல அது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வேகன்சிஸ் நமக்கு 700 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 675 வந்திருக்கு. இங்கே பாருங்க, தமிழ்நாட்டுக்கு 675. அப்போ இதுலேருந்து வேகன்சி இன்க்ரீஸே ஆகாதுங்களா சார் அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்ததுனால வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் போயிடும் அப்படிங்கிற பயம் தேவையே கிடையாது. கண்டிப்பாக வேகன்சி எவ்ரி இயர். இது இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இது நார்மலா சார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 700 வேகன்சிஸ் அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய வந்து 2,000 வேகன்சிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐப்பு கிரியேட் பண்ணிட்டு இப்போ மைண்ட் செட் நல்லா அந்த அளவுக்கு வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, வேகன்சிஸ் கம்மியாக வந்துருச்சா, அப்போது கட் ஆஃப் கம்மியாக இருக்குமா, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் நிறைய டெலகிராம் கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனல் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு வேகன்சிஸ் அப்படிங்கிறது 1000 தாண்டிடும். கண்டிப்பாக தாண்டிடும். ஈவன் ஒரு டைம் 251 271 வேகன்சியோ, எனக்கு ஃபேக்ட் கரெக்டாக தெரியல, நம்பர் மறந்துச்சு. 250 மேலே ஒரு வேகன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணி ஃபைனலில் 700+ மாற்றினாங்க. எப்போ அந்த மெர்ஜர் டைமில் நினைக்கிறேன், பேங்க்லாம் மெர்ஜ் பண்ணும்போது வேகன்சிஸ் ரொம்ப கம்மி டிமாண்ட் இருக்கும். அப்போயே வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போலாம் நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. பிஓலே நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கணக்கு எடுத்தபடி வரல. ஒரு சில பேங்க்ஸ்லாம், கனரா பேங்க்லாம் ப்ராப்பராக இன்னும் மேபி அப்டேட் பண்ணலாம். மேபி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி இன்க்ரீஸ் பண்ணலைன்னா அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. மற்ற பேங்க்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் பேக்லாக் வேகன்சி அப்படின்னா லாஸ்ட் இயர் இப்போ முடிஞ்சல எக்ஸாமு, அதில் ஜாயின் பண்ணாதவங்க, வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் ஜாயின் பண்ணாதவங்களுடைய வேகன்சி இதில் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது பேக்லாகாக வரும். மேபி அதையும் கூட எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வேகன்சிஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். யாரும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஒரு டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 78ன்னு வச்சுட்டாங்க ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப். லாஸ்ட் டைம் 45 சம்திங். ஓகேங்களா? அப்போது அப்படியே இன்ட்டு டபுள் மாதிரி இருக்கா, இன்ட்டு 1.5 1.7 ரேஞ்சில் இருக்குது கட் ஆஃப் வேரியேஷன்ஸ். அப்போ நீங்கள் நம்ம ப்ரிலிம்ஸ் அசால்ட்டாகவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. புரியுதுங்களா? அசால்ட்டாகவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே சமயம் இதை பார்த்து பயப்படவும் தேவையில்லை. நீங்கள் ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ இருந்த படிங்க. எக்கச்சக்கமான டைம்ஸ் இருக்குது இதோடைய மெயின்ஸுக்கு. நான் ப்ரிலிம்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆஸ்பென்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு மெயின்ஸுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. பர்டிகுலராக ஆப்டி, ரீசனிங், சிஏ இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக வெயிட்டேஜ் கொடுங்க. இங்கிலீஷ் ஆல்சோ தான். உங்களுடைய வீக்னஸ் எதுவோ அது கொடுங்க. ரீசனிங்குடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வீக்னஸாக இருந்தால் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்டிடியூடும்
கரண்ட் அஃபேர்ஸ் டே பை டே கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் சில டாபிக்ஸ் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில் கொண்டு போயிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவா, மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணவா, இல்லை அடுத்து ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸோ இல்லை வேறு எக்ஸாம்ஸோ இருக்கும், அது இது எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு குழப்பிக்க வேண்டாம். ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக மேனேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் வேணா அந்த எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வேணா கூட கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். இந்த 2027 அப்படிங்கிறது இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடியது. நம்ம ஜாயின் பண்ணால் எப்போ ஜாயின் பண்ணுவோம்? 2027 ஜாயின் பண்ணுவோம். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு ஏப்ரல் டு மார்ச்சில் ரிலீஸ் ஆன ஒரு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 27 to 28 தான் நம்ம. ஓகேங்களா? ரைட்டு, இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எஃப்சிஐ நோட்டிஃபிகேஷன் இந்த டேட்டில் தான் வரும்ன்ற இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இல்லை. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 3 டேட் புக் பண்ணாங்க, அதை வச்சு சொன்னோம். ஆனால் அது வந்து வேறு எக்ஸாம்ஸ் வச்சுட்டாங்க. எஃப்சிஐயில் வேகன்சிஸ் இருக்குது ஹஸ்பண்ட்ஸ், அவங்க மூவ் பண்ணுறாங்க. இப்போ தான் மினிஸ்ட்ரிகிட்ட அப்ரூவல் கிடச்சிருக்கு. டெஃபினட்டாக நோட்டிஃபிகேஷன் வரலாம், எக்ஸாம்ஸும் வரலாம். இதற்கான ஏஜ் பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஜாப் தான். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின வீடியோ நம்ம ஆப்டிவ் வித் ஏகே சேனலில் போட்டிருப்போம். ஸோ இது நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். பட் ஆனால் ஒரு அப்டேட் இருக்குது, அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஓகே ஹஸ்பண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம மெயின்ஸ் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.